வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரூடு ஜாயிண்ட்டில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சம். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ரெண்டு எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று பெண்டிங் ஆகிற டிஸ்டன்ஸ் E1 கொடுத்துட்டாங்க, அடுத்து ட்விஸ்டிங் ஆகிற டிஸ்டன்ஸ் E2 கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுக்கு காமனாக 10 kN சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்யுதுன்னா அந்த எட்ஜில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் இங்கே 3 விதமான லோடு கிரியேட் ஆகும். முதல்ல இந்த 4 போல்ட்டும் அப்படியே கீழே இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் நம்மளுடைய டைரக்ட் ஷியர் லோடு. ஓகேங்களா, அதாவது PS1. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோடுனால, அதாவது அந்த 250 டிஸ்டன்ஸ்னால இந்த பிளேட்டு இந்த நட்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே ட்விஸ்ட் அடிக்க ட்ரை பண்ணும், ட்விஸ்டாக ட்ரை ஆகும். ஸோ அதனால ட்விஸ்டிங் லோடு ஒரு ஷியர் லோடு கிரியேட் ஆகும், அது PS2. ஓகேங்களா. மூணாவது இந்த 300 டிஸ்டன்ஸ்னால இந்த மேலே இருக்கிற 2 போல்ட்டு என்ன செய்யும் அப்படியே கலட்டிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இப்போ அது வந்துட்டு பெண்டிங் லோடு. மொத்தம் எத்தனை லோடு ஆக்ட் ஆகுதுன்னா 3 லோடு ஆக்ட் ஆகுது. இந்த 3 லோடை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த போல்ட்டை டிசைன் பண்ணணும். இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 லோடு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் எடுத்து PS1 ஸ்கொயர் ப்ளஸ் PS2 ஸ்கொயர் ப்ளஸ் 2PS1 PS2 காஸ் தீட்டான்னு சொல்லி போடுவோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் ஒரு லோடு கிடைக்கும். அதுக்கப்புறம் பெண்டிங் லோடு என்ன செய்யணும்னா தனியாக கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி படி கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதோடைய சைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல ப்ராப்ளத்தை வாசிச்சிருவோம். A steel bracket subjected to a vertical force of 10 kN. It is fastened to a vertical stanchion by means of 4 identical bolts. So 4 identical bolts, 4 போல்ட் இருக்குது. Determine the size of the bolt by maximum shear stress theory. Maximum shear stress theory படி போல்ட்டோட சைஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. The maximum permissible shear stress in any bolt material is 50 Nm². அப்போ 50 MPa சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த ஃபிகரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கணக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ கணக்கிலேருந்து இது E1 டிஸ்டன்ஸ், E1 எவ்வளோனா 300, இது E2 டிஸ்டன்ஸ் 250. E1 E2 நம்ம வச்சுக்கிறது தான் சரிங்களா, 2 எசென்ட்ரிசிட்டிக்கு இருக்குது. ஸோ ட்விஸ்ட் ஆகும்போது இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், பெண்டிங் கால்குலேட் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். அடுத்த டவ் கொடுத்தாச்சு. L1 இப்போ பெண்டாக ட்ரை ஆகுது இல்லையா, அதனால் பெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு இதை பொறுத்து தான் என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் L1 L2 எடுக்கணும். ஸோ இங்கேருந்து இந்த பேஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு போல்ட்டு உள்ள டிஸ்டன்ஸ் தான் இது L1 50. அதுக்கப்புறம் இந்த 2 போல்ட்டு அமைஞ்சிருக்கிறது 50 + 200 250 mm. ஸோ நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த ரெண்டையுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டைரக்ட் ஷியர் லோட் ஆன் ஈச் போல்ட். ஒவ்வொரு போல்ட்லேயும் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு PS1 டோட்டலாக எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது 10 kN. எத்தனை போல்ட் இருக்குன்னா நம்பர் ஆஃப் போல்ட் டிவைடட் பை 4. ஸோ 10 / 4 எவ்வளோனா 2.5 kN சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்கிது. இதுதான் நம்மளுடைய டைரக்ட் ஷியர் லோடு ஆன் ஈச் போல்ட். அடுத்து போல்ட் டியூ டு ட்விஸ்டிங் மூமெண்ட். நான் சொன்னேன் இல்லையா ட்விஸ்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா டார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ டார்க் கண்டுபிடிக்கும் போது இந்த லோடு எவ்வளோனா 10 kN. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 250. புரியுதுங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸுக்கு தான் என்ன செய்யும் ரொட்டேட் ஆகும். ஸோ எனக்கு 2500 kN சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ட்விஸ்டிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பெண்டிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்வோம்னா அந்த ஃபேக்டர் ஒன்று கண்டுபிடிப்போம், C*. அப்படின்னா என்னென்னா டார்க் டிவைடட் பை டார்க் அல்லது மொமெண்ட். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ டார்க் டிவைடட் பை R1² டார்க் டிவைடட் பை R1² + R2² + R3² + R4². இங்கே எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால R எல்லாத்தையும் எப்படி இருக்கும்னா காமனாக இருக்கும். ஸோ நம்ம அந்த R எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் படி இந்த டிஸ்டன்ஸ் 100, இந்த டிஸ்டன்ஸ் 100. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், டோட்டலாக 200. ஸோ பாதி எவ்வளோனா 100. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டோட்டலாக எவ்வளோனா 200 கொடுத்துட்டாங்க கணக்கில், நான் எழுதலை சாரி 200. அப்போ அதில் பாதி எவ்வளோன்னா 100. ஸோ இந்த adjacent side square plus opposite side
த ரூட் ஆஃப். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 100 ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயர் 141.42 சொல்லி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்னா கிடச்சிரும் ஆரோட வேல்யூ. ஸோ இந்த இப்போ நான் என்ன செய்யணும், இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணி டார்க்கோட என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். இங்கே எல்லாமே ஒரே வேல்யூ தான். ஸோ 4ஆல் நான் என்ன செஞ்சுக்கிறேன், காமனாக மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 2500 10^3 டிவைட் பை 4 × 141.42 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்ன்றது இந்த 141க்கு தான், புரியுதுங்களா? நான் ஆர் ஸ்கொயர் இது 4 டைம் வரதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தனியாகவே போட்டுக்கோங்க, இந்த வேல்யூ தான் வரும். ஸோ நம்மளுக்கு ஃபேக்டர் கிடச்சிருச்சு எவ்வளோனா 31.25 Nm/mm. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், PS2 பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேக்டரெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு ரேடியஸையும் நம்ம என்ன செய்யணும்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும் இல்லையா, ரேடியஸ் எல்லாத்துலேயும் சேம்ன்றதுனால. இப்போ PS2 எவ்வளோ வந்துடும்னா 4419.46 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டுக்கும் சேர்த்தா போல் இந்த ரெண்டு ஷேர் லோடு ஆக்ட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ரிசல்டன்ட் ஷேர் லோடு சொல்லி எனக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் ரிசல்டன்ட் ஷேர் லோடுக்கு நான் என்ன செய்யணும், இந்த ரெண்டையுமே பீத்தா அந்த parallelogram அப்படி அப்ளை பண்ணுறேன். PS1² + PS2² + 2P1PS2 cos θ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு PS1 டைரக்ட் ஷேர் லோடு எனக்கு எவ்வளோன்னு தெரியும், இது ஷேர் லோடு 2 அது எனக்கு எவ்வளோன்னு தெரியும். இந்த cos θ நம்மளுக்கு நல்லா தெரியும், தீட்டாவோட வேல்யூ எவ்வளோனா 45 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ 45 டிகிரி. இது 45 டிகிரி, இது எவ்வளோ இருக்கும். ஸோ இது வரைக்கும் 90 + 45 135 டிகிரி. ஸோ தீட்டா 145, இந்த போல்ட்டுக்குள்ள ஆங்கிள் 135. அப்படி நம்ம என்ன செய்யணும், 90 நம்ம ஆட் பண்ணிட்டு போனோம்னா நம்ம 4 போல்ட்டுக்குள்ள ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ நம்ம எப்படி ஆட் பண்ணிட்டு போனாலும் இந்த ஃபஸ்ட்டு போல்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் மேக்ஸிமமாக நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ cos 45 வந்துட்டு அதிகம், அதோட வேல்யூ 1. ஆனால் இதே cos 135 போட்டிங்கன்னா வேல்யூ கம்மியாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ரிசல்டன்ட் லோடு கிடச்சிருச்சு. இப்போ மூணாவதாக அந்த பிளேட் என்ன செய்யுதுன்னா, ஸோ அதை நான் சிம்பிளாக இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த 300 டிஸ்டன்ஸுக்கு இந்த லோடு என்ன செய்யும், இப்படி டில்ட்டாக ட்ரை பண்ணும். அதோட அளவும் 10 kN தான். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அந்த வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா மொமெண்ட் வேணும். நான் சொன்ன மாதிரி அதுவும் என்ன தான், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். ஃபோர்ஸ் எவ்வளோ 10 kN, அந்த எசென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 300. இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 3000 × 10^3 Nm சொல்லி கிடைக்கும். 10^3 ஏன் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா அது கிலோ நியூட்டனாக இருக்கிறனால என்ன செஞ்சுட்டேன் 10^3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், C ஸ்டார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, 3000 × 10^3 / L1², அதாவது L1², L2², L3², L4². இந்த L1ம் L3யும் சேம், எவ்வளோனா 50. ஸோ 2 × 50² + 2 × 250² நான் செஞ்சுக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் என்ன செஞ்சுருப்போம்னா இங்கே நான் செஞ்சுருப்பேன். ஸோ 2 × L1² + 2 × L2². ஸோ 2 × 50², 2 × 250² போட்டாச்சு. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஃபேக்டர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபேக்டரை நான் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு லென்த்தோடையும் நான் என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கே நல்லா தெரியும், நம்மளுக்கு மேக்ஸிமம் லோடு வேணும் எப்பயுமே. ஸோ L1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 588 வந்திருக்கு. அதே L2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கூட கிடைக்கும் 2941. இந்த மேக்ஸிமம் தான் நம்மளுக்கு என்னது முக்கியம். ஸோ டிஸ்டன்ஸ் கூட போகும்போது லோடு என்ன செய்யும் அதிகமாகும். இதை நீங்கள் என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ நம்மளுக்கு ரிசல்டன்ட் லோடு இருக்குது. அது எதில் இருக்குது, ஷியரில் இருக்குது. அடுத்து ஒரு பெண்டிங்கில் இருக்குது. ஒரு பெண்டிங் லோடு ஆக்ட் ஆகுது, ஒரு ஷியர் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து பைஆக்சியல் லோடு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். பைஆக்சியல் லோடுனா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் வேறு பிளேனில் ஆக்ட் ஆகிற ரெண்டு லோடு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி தான் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். எப்பப்பெல்லாம் ரெண்டு வெவ்வேறு பிளேனில் ஆக்ட் ஆகிற லோடோ இல்லை ஃபோர்ஸோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி படி தான் நம்ம என்ன செய்யணும், போயாகணும். ஸோ அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கணக்கில் எதாவது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ என்னது, ½ σx + σy / 2ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல σy கிடையாது, σx மட்டும் தான். ஸோ பெண்டிங் மட்டும்தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆகிற அந்த பிளேனில் இருக்கிறது பெண்டிங் மட்டும்தான். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கே, இது ஷியர் ஸ்ட்ரெஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் = ½ σx² + 4τ² சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா?
இது எல்லாமே எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இதை நான் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னா பெண்டிங் லோட் டிவைடட் பை போல்ட் ஏரியா. பெண்டிங் லோட் டிவைடட் பை போல்ட் ஏரியான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். இது என்ன எடுத்துக்கலாம்னா ஷியர் லோட் டிவைடட் பை போல்ட் ஏரியான்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ எனக்கு தெரியும், பெண்டிங் லோடு எவ்வளோன்னு தெரியும், ஷியர் லோடு எவ்வளோன்னு தெரியும். ஏதோ அப்போ தான் இங்கே தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஷியர் லோடுங்கிறது ரிசல்டன்ட் ஷியர் லோடு, பெண்டிங் லோடுங்கிறது இதோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை நான் என்ன செய்கிறேன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதெல்லாமே ஸ்கொயரில் இருக்கிறதுனால அந்த டிவைடட் பை ஏன்றது என்ன செய்யும், ஏ ஸ்கொயராக இருக்கும். அது என்ன செஞ்சிடலாம் டேரெக்டாக அந்த ஏ நான் என்ன செஞ்சிடறேன் வெளியே எடுத்துறேன். இப்போ என்ன இருக்கும் 1/2 × 1/a × √2941 த ஹோல் ஸ்கொயர். இது என்னது பெண்டிங் லோடு ப்ளஸ் 4 × இது என்னது அந்த ரிசல்டன்ட் ஷியர் லோடு. அதை நான் செய்யணும்னா ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ டவ் மேக்ஸ் கணக்கில் கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 15 சொல்லி அலோவபிள். 50 = 1/2a இந்த 2a இன்ட்டு இந்த ஸ்கொயர் எடுத்து ரூட் எடுத்தனா எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஏரியா எனக்கு எவ்வளோ கிடச்சிருச்சுன்னா 259 mm² சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இது எதோட ஏரியா அப்படின்னு என்னது π/4 dc². அதாவது d². இந்த போல்ட்டுங்கிறதுனால கோர் டயான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். = 259. இதுலேருந்து dc² = 329.85. ஸோ டின்றது 18.616 சொல்லி எனக்கு இந்த கிடைக்குது. ஸோ இந்த டேட்டா புக்கில் இந்த போல்ட்டோட இது உங்களுக்கு நல்லா தெரியும் 11.2 இருக்கு இல்லையா, 11.2 இருக்குது. இப்போ இதில் 18க்கு அப்புறம் இருக்கிறது ஸ்டாண்டர்டான வேல்யூ எவ்வளோன்னா 18க்கு அப்புறம் இருக்கிறது 20 தான். அதாவது M18 இருக்கும், அடுத்து இல்லைனா M20 தான். ஸோ டயாமீட்டர் M18 நம்ம செய்யணும் எடுக்கிறதுனா மோர் தென்னாக வருது. ஸோ நம்ம எப்போயுமே சேஃபாக தான் டிசைன் பண்ணணும். ஸோ M20 சைஸ் போல்ட் நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு டிசைன் சேஃபாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம டிசைன். இந்த கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான லோடு நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.